லோப்சாங் ராம்பா. பொட்டாலா. பொட்டாலாவிற்கு செல்லும் நாள் முடிவாகி விட்டதென ஒரு திங்கட்கிழமை காலையில் லாமா மிங்யார் துண்டுப் என்னிடம் கூறினார். வார இறுதியில் போக வேண்டியிருக்கும். நாம் அதற்கென ஒத்திகை பார்க்க வேண்டும் லோப்சாங். நமது அணுகுமுறையில் குறைபாடு ஏதும் இல்லாதிருக்க வேண்டும். தலாய் லாமாவின் முன்னிலையில் என்னை நிறுத்தப் போகின்றார். எனவே அவரை நெருங்கும் போது மிகச் சரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். பள்ளிக்கு அருகே அதிகமாக உபயோகத்தில் இல்லாத ஒரு ஆலயம் உள்ளது. அதில் தலாய் லாமாவின் முழு உருவச் சிலை ஒன்று இருக்கிறது. அங்கு சென்று பொட்டாலாவின் சபையில் இருப்பது போல எண்ணி ஒத்திகை பார்த்தோம். நான் முதலில் எவ்வாறு செய்கிறேன் என்பதை பார் லோப்சாங். இவ்வாறாக தலையை குனிந்து பார்வை தாழ்த்தி அறைக்குள் நுழைய வேண்டும். தலாய் லாமாவுக்கும் உனக்கும் இடையில் சுமார் 5 அடி தூரம் இருக்கும் வரையில் நடக்க வேண்டும். உனது நாக்கை நீட்டி முழங்கால் வரை குனிய வேண்டும். இப்போது நன்றாக கவனி. உனது கைகளை இவ்வாறாக வைத்து சிரம் தாழ்த்து. ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை, பின் 3வது முறை. சிரம் தாழ்த்தி முழந்தாளிடு. பின் பட்டு தோலணியை அவரது கால்களில் இவ்வாறாக வைக்க வேண்டும். அதன் பின் சிரம் தாழ்த்தியவரே பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். உனக்குள்ளாக 10 வரை எண்ணிக்கொள். தேவையற்ற அவசரம் கூடாது என்பதற்காகவே அந்த எண்ணிக்கை. பின் தலை நிமிர்த்தி பின்புறமாகவே நடந்து அருகே உள்ள காலி இருக்கைக்கு செல்ல வேண்டும் என்றார் லாமா. நீண்ட நேர பயிற்சிக்கு பின் லாமா செய்து காட்டியபடியே பின்பற்றி செய்தேன். அவர் மேலும் தொடர்ந்தார். ஒரு விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பின்புறமாக நடக்க துவங்குவதற்கு முன்பாக முனைந்து பார்ப்பதாக அல்லாமல் வேகமாக பார்வையிட்டு அருகே இருக்கை இருக்கும் இடத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் குதிகால்கள் இருக்கையில் மோதி விடாதிருக்க வேண்டும். அவ்வாறானால் ஜூடோவில் பயின்ற முறைப்படி கரணமடித்து விழுந்து உன் பின்பக்க தலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும். அவ்வேளையில் எளிதாக கால் இடறி விடக்கூடும். இப்போது என்னை போல் செய்து காட்டு. நான் அறையிலிருந்து வெளியேறினேன். என்னை உள்ளே வரும்படியாக லாமா கைதட்டி சைகை காட்டினார். வேகமாக உள்ளே நுழைந்தேன். அவரது குரல் கேட்டு உடனே நின்றுவிட்டேன். லோப்சாங், லோப்சாங், ஓட்டப்பந்தயத்திலா கலந்து கொண்டிருக்கிறாய்? நிதானமாக உள்ளே வா. உனக்குள்ளாக ஓ மானி பத்மேகம் என உரைத்தவாறே காலடிகளை அளந்து வை. பின் நீ சேங்போ சமவெளியில் ஓடும் பந்தய குதிரையாக அல்லாது மதிப்பிற்குரிய இளம் பிக்குவாக உள்ளே நுழைவாய். மீண்டும் ஒரு முறை வெளியே சென்று நிதானமாக உள்ளே நுழைந்து சிலைக்கருகே சென்றேன். முழந்தாளிட்டு திபெத்தர்களின் வழக்கப்படி வணங்கும் விதமாக நாக்கை நீட்டினேன். 3 முறைகள் குறையேதுமின்றி பிரமாதமாக சிரம் தாழ்த்தினேன். எனக்கே அது பெருமையாக இருந்தது. ஆனால் தோழனியை மறந்துவிட்டேன். எனவே மீண்டும் ஒரு முறை வெளியே சென்று முதலிலிருந்து துவங்கினேன். இம்முறை சரியாக செய்து சடங்கிற்கேற்ப தோழனியை சிலையின் கால்களில் வைத்தேன். பின்புறமாக நடந்து சென்று கால் இடராமல் பத்மாசன நிலையில் அமர்ந்தேன். இப்போது அடுத்த நிலைக்கு செல்வோம். உனது அங்கியின் இடதுகை பகுதியில் மரக்கோப்பையை மறைத்து வைத்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கும் போது உனக்கு தேநீர் வழங்குவார்கள். இவ்வாறாக நீ கோப்பையை வைத்திருக்க வேண்டும். இடதுகையின் கீழ்ப்பகுதிக்கும் மேல்பகுதிக்கும் இடையே இறுக்கமாக பிடித்திருக்க வேண்டும். போதுமான கவனத்தோடு இருந்தால் அது நகராமல் அங்கேயே இருக்கும். இடதுகை பகுதியில் கோப்பையை ஏந்தியவாறு தோழனையையும் கவனத்தில் கொண்டு நாம் பயிற்சி செய்வோம் என்றார் லாமா. வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒத்திகை நடந்த பின் என்னால் எளிதாக அதை செய்ய முடிந்தது. முதலில் குனிந்து வணங்கும் போது கோப்பை கீழே விழுந்து கடகடவென ஒலித்தது. ஆனாலும் துரிதமாக தேர்ச்சி பெற்றேன். வெள்ளியன்று மேன்மைக்குரிய மடாதிபதி அவர்களின் முன்பாக எனது திறனை காட்ட வேண்டியிருந்தது. நான் செய்ததை பார்த்து அவர் சொன்னது, சகோதரர் மிங்யார் தொண்டுப்பின் பயிற்சிக்கு பெருமை சேர்த்து விட்டாய். அடுத்த நாள் சனிக்கிழமை காலை பொட்டாலாவிற்கு செல்ல எங்களது மலையிலிருந்து கீழிறங்கி நடந்தோம். பொட்டாலாவின் பிரதான கட்டடங்களை ஒட்டியே ஒரு தனித்த மலையில் எங்களது மடம் இருந்தது. எங்களது மடமும் பொட்டாலாவின் நிர்வாக அமைப்பின் ஒரு பகுதிதான். மருத்துவ ஆலயம் எனவும் மருத்துவ கல்லூரி எனவும் எங்களது மடம் அறியப்பட்டது. மேன்மைக்குரிய எங்களது மடாதிபதி அவர்களே, தலாய் லாமாவின் பிரத்யேக மருத்துவர் என்றாலும் பிறர் பொறாமைப்படுவதற்குரிய பதவி என முற்றிலுமாக கருதிவிட முடியாது. ஏனெனில் அவரது பணி நோயை குணப்படுத்துவது அல்ல, மாறாக தலாய் லாமாவை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய கடினமான பணி. உடல்வலி அல்லது வேறு ஏதேனும் கோளாறு தலாய் லாமாவிற்கு ஏற்பட்டாலும் கூட
அது மருத்துவரின் தவறாகவே கருதப்படும். எனினும் தனது விருப்பம் போல மேன்மைக்குரிய மடாதிபதி சென்று தலாய் லாமாவை பரிசோதிக்க இயலாது. அழைக்கப்படும் போது மட்டுமே செல்ல முடியும். அதுவரையிலும் காத்திருக்கத்தான் வேண்டும். நோய் வந்த பிறகே அழைப்பும் வரக்கூடும். ஆனால் இன்று நான் மருத்துவரின் கடமைகளை பற்றி கவலைப்படவில்லை. எனக்கே போதுமான கவலைகள் இருந்தன. மலையின் அடிவாரத்தில் பொட்டாலாவை நோக்கி திரும்பினோம். பேரார்வமிக்க பார்வையாளர்கள், யாத்திரிகர்கள் கூட்டம் அதிகமிருந்தது. அவர்களின் ஊடாக நடந்து சென்றோம். மிக உள்ளார்ந்தவர் என எங்களால் அழைக்கப்படும் தலாய் லாமாவின் இல்லத்தை காண வந்திருந்தவர்களின் கூட்டம் அது. அவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்து சிரமப்பட்டு வந்திருக்கிறவர்கள். தலாய் லாமாவை ஒரு கணம் பார்க்க முடிந்தாலும் தாம் பட்ட சிரமங்களுக்கு மேல் அதிகமாகவே பலன் கிடைத்ததாக எண்ணி மகிழ்ச்சி கொள்வார்கள். புனிதர்களுக்கெல்லாம் புனிதரை தரிசிக்க வந்திருக்கும் அந்த யாத்திரிகர்களில் சிலர் கால்நடையாகவே மாதக்கணக்கில் நடந்து வந்திருக்கக்கூடும். அக்கூட்டத்தில் நெடுந்தூர மாகாணங்களிலிருந்து வந்த உயர்குடி மக்கள், விவசாயிகள், இடையர்கள், வணிகர்கள், நோயாளிகள் ஆகிய அனைவரும் இருந்தனர். நோயாளிகள் லாசாவில் பிணி தீர்ந்தும் விடும் என்கிற நம்பிக்கையில் வந்திருப்பவர்கள். பொட்டாலாவின் அடிவாரத்திலுள்ள 6 மைல் சுற்று பாதையில் அனைவரும் திரண்டிருந்தனர். சிலர் முழந்தாளிட்டு தவழ்ந்தபடியே சென்றனர். இன்னும் வேறு சிலர் நோயுற்றும் உடல் பலவீனமாகவும் இருந்தவர்கள். அவர்கள் இது தடிகளின் உதவியாலே அல்லது நண்பர்களின் துணையுடனோ மெல்ல அடி எடுத்து நடந்து வந்தனர். எங்கெங்கும் விற்பனையாளர்கள் நிறைந்திருந்தனர். ஊசலாடும் நெருப்பு கலசத்தில் சூடாக்கப்பட்ட வெண்ணெய், தேநீரை சிலர் விற்றனர். வேறு சிலர் பலவிதமான உணவு பண்டங்களை விற்று கொண்டிருந்தனர். புனித அவதாரத்தால் மந்திரிக்கப்பட்ட தாயத்துக்களும் வசிய பொருட்களும் விற்கப்பட்டன. எளிதில் ஏமாறக்கூடியவர்களிடம் முதியோர் சிலர் அச்சடிக்கப்பட்ட ராசி பலன்களை விற்றனர். சாலையில் சிறிது தூரம் சென்றது மகிழ்ச்சியாக காணப்பட்ட குழுவினர் பொட்டாலாவின் நினைவு சின்னமாக பிரார்த்தனை சக்கரங்களை விற்க முயன்று கொண்டிருந்தனர். அங்கே எழுத்தர்களும் இருந்தனர். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு சான்றிதழ் வழங்கினர். அதில் பணம் தந்த நபரின் பெயரை குறிப்பிட்டு அவர் லாசாவிற்கு வந்ததாகவும் அங்கு உள்ள புனித இடங்களை பார்வையிட்டதாகவும் எழுதப்பட்டிருக்கும். அவற்றிலெல்லாம் கவனம் செலுத்த எங்களுக்கு அவகாசம் இல்லை. எங்களது நோக்கம் பொட்டாலா. கட்டடத்தின் உச்சியில் தலாய் லாமாவின் தனி வீடு அமைந்திருந்தது. ஏனெனில் அவருக்கு உயரே யாரும் வசிக்க கூடாது. கற்களினால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான படிகள் உச்சி வரை சென்றன. அங்கிருந்த வேறு கட்டடங்களை சுற்றிலும் படிகள் காணப்பட்டன. அவற்றை வெறுமனே படிகள் என்று சொல்வதை விட படிகளால் ஆன தெருக்கள் என்றே கூறலாம். உயர் அதிகாரிகளில் பலர் நடையை மிச்சப்படுத்த குதிரைகளில் ஏறி சென்றனர். நாங்கள் மேலே ஏறி கொண்டிருக்கும் போது அவர்களில் பலரை காண நேர்ந்தது. மேலும் உயரே சென்றதும் லாமா மிங்யா தொண்டுப் அவர்கள் நின்று ஓரிடத்தை எனக்கு சுட்டி காட்டினார். உனது முந்தைய வீடு அங்கே உள்ளதை பார் லோப்சாங். முற்றத்தில் பணியாட்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றனர். நானும் பார்த்தேன். அச்சமயம் என் மனதில் எழுந்ததை சொல்லாமல் இருப்பதே மேலானது. அம்மா தனது வேலைக்கார பரிவாரங்களை ஏவி கொண்டிருந்தார். சூவும் அங்கே இருந்தார். வேண்டாம், அப்போதைய எனது எண்ணங்கள் எனக்குள்ளேயே இருக்கட்டும். பொட்டாலா என்பது சிறிய மலை மேலிருக்கும் தன்னிறைவு பெற்ற சுயாட்சி நகரம். திபெத்தின் மத சார்பற்ற காரியங்கள் அனைத்தும் இங்கேதான் நிர்வகிக்கப்படும். பிரதான கட்டடமும் இதை சுற்றி பரவலா உள்ள வேறு சில கட்டடங்களுமே நாட்டின் உயிர் துடிப்பாக இயங்கும் இதயம், அனைத்து மக்களின் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் ஈடேறுவதற்கான மையம். இதன் சுவர்களுக்குள் பொக்கிஷ கருவூலங்கள் உள்ளன. அவற்றில் எண்ணற்ற தங்க கட்டிகளும் நவரத்தினங்களும் குவிக்கப்பட்டுள்ளன. பண்டை காலத்தில் இருந்த சேகரிக்கப்பட்ட அபூர்வ கலை பொருட்களும் உள்ளன. இப்போதுள்ள கட்டடங்கள் வெறுமனே 350 வருடங்கள் பழமையானவை. ஆனால் அதற்கு முன்பிருந்த அரண்மனையில் அடித்தளங்கள் மீதே புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. அதற்கு முன்பாக இதே மலையில் ஆயுதங்களுடன் கூடிய கோட்டை இருந்தது. எரிமலையே இம்மலையின் மூல கர்த்தா. இம்மலையின் கீழே பெரும் குகை ஒன்றுள்ளது. அதில் ஒளி கதிர் போன்று பாதைகள் சிதறியுள்ளன. அவற்றின் முடிவில் ஏரி ஒன்றும் உள்ளது. மிக குறைந்த நபர்களை பாக்கியம் பெற்ற மிகச் சிலரே அங்கு சென்றிருக்கின்றனர். அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கக்கூடியவர்களும் மிகச் சிலரே. காலையின் சூரிய வெளிச்சத்தில் நாங்கள் வெளியே படிகளில் ஏறிக்கொண்டிருந்தோம். எங்கும் பிரார்த்தனை சக்கரங்களை சுழற்றும் ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. திபெத்தில் பெருமளவில் காணக்கூடிய சக்கரம் அது ஒன்றுதான். ஏனெனில் அந்நிய சக்கரங்கள் நாட்டினுள் நுழையும் போது அமைதி வெளியேறும் என பழங்கால தீர்க்க தரிசிகள் உரைத்திருந்தனர். இறுதியாக உச்சியை அடைந்தோம்.
அங்கிருந்த பேருருவம் கொண்ட பாதுகாவலர்கள் லாமாமிங்கர் துண்டுப் அவர்களை கண்டதும் உடனே தங்க கதவை திறந்தனர். அவர்கள் அவரை நன்றாக அறிந்திருந்தனர். மேலும் நடந்து மேற்தளத்தின் உச்சியை அடைந்தோம். அங்கு தலாய் லாமாவின் முந்தைய அவதாரங்களின் சமாதிகள் இருந்தன. தற்போதைய தலாய் லாமாவின் தனி இருப்பிடமும் அங்கிருந்தது. யாக்கு கம்பளியில் தயாரிக்கப்பட்ட குங்கும சிவப்பு நிறமுள்ள பெரிய திரை வாயிலை மூடியிருந்தது. அருகே நெருங்கியதும் அல்லது விளக்கப்பட்டது. பெரும் கூட்டத்திற்குள் நுழைந்தோம். பீங்கானாலான பச்சை நிற டிராகன்கள் கூடத்திற்கு பாதுகாவலாய் நின்றன. பல விலை மதிப்பற்ற ஓவியங்கள் சுவரை அலங்கரித்தன. அவற்றில் மத சம்பந்தமான காட்சிகளும் புராண கதைகளும் இடம் பெற்றிருந்தன. தாழ்வான மேஜைகளில் அரிய கலைப்பொருட்கள் காணப்பட்டன. அவ்வாறான பொருட்களை சேகரிப்பவர் கண்டிருந்தால் அவரது இதயம் மகிழ்ந்திருக்கும். புராண இலக்கியங்களில் வரும் பெண் தெய்வங்கள் தவிர வேறு பல தெய்வங்களின் உருவ சிலைகளும் வண்ணம் தீட்டப்பட்ட உலோக ஆபரணங்களும் அங்கிருந்தன. திரையிடப்பட்ட ஒரு வாயிலுக்குள் காணப்பட்ட அலமாரியில் உயர்குடி மக்களை பற்றிய ஒரு புத்தகம் இருந்தது. அதை திறந்து எங்களது பெயர் உள்ளதா என்று பார்க்க விரும்பினேன். அது எனக்கிருந்த அச்சத்தை போக்கியிருக்கும். ஏனெனில் அந்நாளில் அந்த இடத்தில் நான் சிறியவனாகவும் முக்கியத்துவமற்றவனாகவும் எண்ணியிருந்தேன். 8 வயதேயான எனக்கு எந்தவித போலி மாயையும் இருக்கவில்லை. நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர் ஏன் என்னை காண விரும்பினார் என்பது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. இது வெகு அசாதாரணமானது என்பதை அறிந்திருந்தேன். இதற்கெல்லாம் பின்புலத்தில் மேலும் கடினமான வேலை இருக்கும் என கருதினேன். கடும் வேலை அல்லது கடும் துன்பம் இருக்கக்கூடும். ஒரு லாமா செர்ரி பழம் போல நிறமுள்ள சிவந்த மேலங்கியும் தங்க நிற தோழனையும் அணிந்திருந்தார். அவர் லாமாமிங்கர் துண்டுப்பிடம் பேசிக் கொண்டிருந்தார். என் குரு அங்கு நன்கு அறிமுகமாகியிருந்தார். அவருடன் எங்கு சென்றாலும் அனைவருக்கும் அவர் தெரிந்தவராகவே இருந்தார். அவர்கள் பேசி கொண்டிருந்ததில் நான் கேட்டது, மிக புனிதர் ஆர்வமாக இருக்கிறார், தனியாக பேச வேண்டுமாம். என் வழிகாட்டி என்னிடம் திரும்பி, நீ உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது லோப்சாங். நான் வாயிலை காண்பிக்கிறேன். நீ தனியாக உள்ளே செல்ல வேண்டும். வாரம் முழுவதும் செய்திருந்ததைப் போலவே இன்றும் பயிற்சி நாள் என்று நினைத்துக்கொள் என்றார். எனது தோளில் கை போட்டவாறே ஒரு கதவினருக அழைத்து சென்றார். என்னிடம் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, உள்ளே போ என தாழ்ந்த குரலில் கூறி சொன்னார். முதுகில் கை வைத்து மெல்ல தள்ளி உள்ளே போகும்படி செய்தார். பின் அங்கேயே நின்று கவனித்தார். நான் கதவின் உள்ளே நுழைந்தேன். நீண்ட அறையின் கோடியில் மிக உள்ளார்ந்தவர் 13ஆம் தலாய் லாமா அமர்ந்திருந்தார். காவி நிற பட்டு இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தார். சாதாரண லாமாவைப் போலத்தான் உடுத்தியிருந்தார். ஆனால் தலையில் உயரமான மஞ்சள் தொப்பி அணிந்திருந்தார். அதிலிருந்த தளர்ந்து தொங்கும் பகுதி தோள் வரை நீண்டிருந்தது. அவர் அப்போதுதான் ஒரு புத்தகத்தை மூடி கீழே வைத்தார். நான் சிரம் தாழ்த்தி முன்னே நடந்து அவரிடமிருந்து 5 அடி தூரத்தில் நின்றேன். பின் முழந்தாளிட்டு 3 முறைகள் பணிந்தேன். நான் உள்ளே நுழைவதற்கு சற்று முன்னதாக லாமாமிங்க துண்டு பட்டு தோலணியை என்னிடம் தந்திருந்தார். தற்போது நான் அதை மிக உள்ளார்ந்தவரின் கால்களில் வைத்தேன். அவர் முன்னே குனிந்து வழக்கமாக கழுத்தில் அணிவிப்பதற்கு பதிலாக அவரது தோழணியை எனது மணிக்கட்டுகளில் வைத்தார். அருகே இருக்கும் மெத்தை வரையில் பின்னால் நடந்து செல்ல வேண்டும். அறையிலிருந்த இருக்கைகள் சுவரோரமாக தூரத்தில் இருந்தன. நான் சிறிது கலக்கமுற்றேன். அப்போது தலாய் லாமா முதல் முறையாக பேசினார். இருக்கைகள் தூரத்தில் உள்ளன. உன்னால் அதுவரையிலும் பின்னால் நடந்து செல்ல முடியாது. நீ திரும்பி போய் அதில் ஒன்றை எடுத்து வா. நாம் சேர்ந்து பேச வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியவரை ஒரு இருக்கையை எடுத்து வந்தேன். அதை எனக்கு முன்னால் இங்கே போட்டு உட்கார் என்றார். நான் உட்கார்ந்ததும் அவர் சொன்னது, சிறிய இளைஞனே, உன்னை குறித்து வியக்கத்தக்க விஷயங்களை கேள்விப்பட்டேன். ஜோதிடர்களின் கணிப்பும் என்னிடம் உள்ளது. உனக்கு ஏற்கனவே புலன்களுக்கு அப்பாற்பட்டவை குறித்து அறியும் வல்லமை இருந்தது. நெற்றிக்கண் திறப்பிற்கு பின்னர் அந்த ஆற்றல் மேலும் அதிகரித்துள்ளது. துவக்கத்தில் மிக சிரமமாயிருக்கும். ஆனால் இறுதியில் நீ வெற்றி பெறுவாய். உலகம் முழுவதிலும் உள்ள அயல் நாடுகளுக்கு செல்வாய். நீ கேள்விப்பட்டிராத நாடுகளுக்கும் போவாய். உன்னால் கற்பனையும் செய்ய முடியாத கொடூரங்களையும் அழிவையும் மரணத்தையும் காண்பாய். பாதை நீண்டது, கடினமானது. ஆனால் ஏற்கனவே கணித்துள்ளபடி வெற்றி உன்னை தேடி வரும். எதற்காக அதையெல்லாம் என்னிடம் கூறுகிறார் என்று தெரியவில்லை. அவையெல்லாம் நான் அறிந்ததே.
ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம். 7 வயதிலிருந்தே அதன்படியே நிகழ்ந்தும் வருகிறது. திபெத்தில் மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் கற்றுக்கொள்வேன். பின் சீனாவிற்கு சென்று மீண்டும் அதே பாடங்களை பயில்வேன். ஆனாலும் மிக உள்ளார்ந்தவர் இன்னமும் சொல்லிக் கொண்டே இருந்தார். எனது அசாதாரண ஆற்றலை யாருக்கும் நிரூபணமாக்க வேண்டாம் என எச்சரித்தார். மேலை நாடுகளில் வாழும்போது தன்முனைப்பு, ஆன்மா பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்றும் கூறினார். நான் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் சென்றிருக்கிறேன் என்றவர், அந்த நாடுகளில் மேலான சக்தி, பேருண்மை ஆகியவற்றை குறித்து கலந்துரையாடலாம். மேலை நாடுகளிலிருந்து வந்து பலரை சந்தித்திருக்கிறேன். அவர்களது மதிப்பீடுகள் நம்மை உடையதைப் போல அல்ல. அவர்கள் வியாபாரத்தையும் தங்கத்தையுமே போற்றி வணங்குகின்றனர். அவர்களது விஞ்ஞானிகள், ஆன்மாவை காட்டுங்கள், எங்கள் முன் நிறுத்துங்கள், நாங்கள் அதை கையகப்படுத்தி எடை போட்டு அமிலத்தை ஊற்றி பரிசோதிக்கிறோம். அதன் மூலக்கூறுகளின் அமைப்பை விவரியுங்கள், ரசாயன மாற்றங்களை விளக்குங்கள். நிரூபணம் நிரூபணம், எங்களுக்கு அதுவே வேண்டும் என்று கூறுகின்றனர். எதிர்மறையான இயல்புடன் கூடிய அவர்களது சந்தேகமே ஆன்மா நிரூபணமாவதற்கான வாய்ப்பை அழித்துவிடும் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நாம் தற்போது தேநீர் அருந்த வேண்டும். கண்டாமணியை லேசாக தட்டியதும் உள்ளே வந்த ஒரு லாமாவிடம் தேநீரும் சிற்றுண்டியும் கொண்டு வரும்படி கூறினார். அந்த லாமா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்த சிறப்பான உணவு வகைகளையும் தேநீரும் எடுத்து வந்தார். நாங்கள் சாப்பிடும்போது தலாய் லாமா சீனாவை பற்றியும் இந்தியாவை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார். நான் மிகவும் சிரமப்பட்டு பயில வேண்டுமெனவும் எனக்காக பிரத்யேகமான ஆசிரியர்களை தேர்வு செய்ய போவதாகவும் குறிப்பிட்டார். அடக்க முடியாமல் நான் திடீரென பேசினேன். ஓ, என் குரு லாமா மிங்யார் தொண்டு விட சிறந்த ஆசிரியர் யாரும் இருக்க முடியாது. தலாய் லாமா என்னை பார்த்து தலையை நிமிர்த்தி உரக்க சிரித்தார். ஒருவேளை என்னை போல துடுக்காக அவரிடம் யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். நிச்சயமாக எந்த ஒரு 8 வயது சிறுவனும் அப்படி ஒரு பதிலை கூறியிருக்க மாட்டான். ஆனால் அவர் அதை மெச்சினார் என்று எனக்கு தோன்றியது. ஆக மிங்யார் தொண்டுப்பை சிறந்தவர் என்கிறாய், அப்படித்தானே? அவரை பற்றி வேறு என்ன நீ நினைக்கிறாய் சொல். சிறிய சண்டை சேவலே. ஐயா, எனக்கு அசாதாரண ஞான திருஷ்டி உள்ளதாக நீங்களே குறிப்பிட்டீர்கள். நான் பார்த்த வரையில் லாமா மிங்யார் தொண்டுப் அவர்களே மிகச்சிறந்த மனிதர். தலாய் லாமா மீண்டும் சிரித்துவிட்டு அருகில் இருந்த கண்டாமணியை தட்டினார். உடனே உள்ளே வந்த லாமாவிடம் மிங்யாரை உள்ளே வரும்படி சொல் என்றார். லாமா மிங்யார் தொண்டுப் உள்ளே வந்து மிக உள்ளார்ந்தவரை முறையாக பணிந்து வணங்கினார். இருக்கை ஒன்றை எடுத்து வந்து உட்கார் மிங்யார் என்றார் தலாய்லாமா. நீ அழைத்து வந்த இந்த சிறிய மனிதன் உனது குணநலனை பற்றி எடுத்துரைத்தார். அக்கருத்தை முழுமையாக ஏற்கிறேன். லாமா மிங்யார் தொண்டுப் என் அருகே அமர்ந்தார். தலாய் லாமா மேலும் தொடர்ந்தார். லோப்சாங் ராம்பாவை பயிற்றுவிப்பதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். உங்கள் விருப்பம் போல அதை திட்டமிட்டு செய்யுங்கள். ஏதேனும் அதிகாரபூர்வமான கடிதங்கள் தேவைப்பட்டால் என்னை அணுகவும். இந்த சிறிய இளைஞனை அவ்வப்போது நான் காண்கிறேன். பின் என்னிடம் திரும்பி, சிறிய இளைஞனே, சரியாக தேர்வு செய்தாய். உனது வழிகாட்டி பல ஆண்டுகளாக எனது பழைய நண்பர். மறைபொருள் விஷயங்களில் உண்மையிலேயே அவர் மிகவும் வித்தகர். மேலும் ஒரு சில வார்த்தைகள் பேசியதும் நாங்கள் எழுந்து பணிந்து அறையிலிருந்து வெளியேறினோம். லாமா மிங்யார் தொண்டுப் அவர்கள் என்னை குறித்து அந்தரங்கமாக மகிழ்ந்தார் என்பதை உணர்ந்தேன். அல்லது நான் நடந்து கொண்ட விதம் அவருக்கு மன திருப்தியை தந்திருக்க வேண்டும். நாம் இன்னும் சில நாட்கள் இங்கு தங்கி இக்கட்டடங்களில் அதிகமாக அறியப்படாத சில பகுதிகளை பார்ப்போம் என்றார் அவர். கீழ்ப்பகுதியில் உள்ள சில கூடங்களும் அறைகளும் கடந்த 200 வருடங்களாக திறக்கப்படாமலேயே இருக்கின்றன. அவற்றில் திபெத்திய வரலாறு பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். பணியால் லாமாக்களில் ஒருவர் எங்களை நோக்கி வந்தார். தலாய் லாமாவின் இல்லத்தில் லாமாக்களை விட குறைந்த அந்தஸ்தில் இருப்பவர் எவரும் இல்லை. கட்டடத்தின் மாடியில் எங்கள் இருவருக்கும் தனித்தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது என கூறி அந்த அறைகளையும் எங்களுக்கு காட்டினார். அந்த அறைகளிலிருந்து காணக்கூடிய வெளிப்புற காட்சிகள் மெய்சிலிர்க்க வைத்தன. லாசா சமவெளியின் முழு பரிமாணத்தையும் காண முடிந்தது. அந்த லாமா, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், வரலாம், உங்களுக்காக எந்த கதவும் திறக்கப்படலாம் என்று மிக புனிதர் உத்தரவிட்டிருக்கிறார் என்றார். என்னை சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுக்கும்படி லாமா மிங்யார் தொண்டுப் சொன்னார். இடது காலில் பட்ட அடி இன்னமும் மிகுந்த தொல்லையை தந்து கொண்டிருந்தது. அது மிகவும் வலித்தது. சற்று நொண்டித்தான் என்னால் நடக்கவே முடிந்தது. நான் நிரந்தர முடவனாகி விடுவேன் என்று கூட ஒரு சமயம் பயம் இருந்தது.
1 மணி நேரம் ஓய்வெடுத்தேன். பின் என் வழிகாட்டி தேநீரும் உணவும் எடுத்து தந்தார். காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்குரிய நேரம் வந்துவிட்டது லோப்சாங். இங்குள்ள அனைவரும் நன்றாக புசிப்பார்கள், நாமும் நன்றாக உண்போம் என்றார். உண்பதற்கு அதற்கு மேல் வேறு ஊக்கம் தேவைப்படவில்லை. உண்டு முடித்ததும் லாமா என்னை வெளியே அழைத்து சென்றார். மேல்தளத்தின் மற்றொரு கோடியில் இருந்த வேறொரு அறைக்கு சென்றோம். அங்கிருந்த ஜன்னல்களில் எண்ணெயிடப்பட்ட துணியோ காகிதமோ இல்லை. அவை வெறுமையாக இருந்தது. கண்கூடாக தெரிந்தது. எனது கைகளை நீட்டி எச்சரிக்கையுடன் அந்த வெறுமையை தொட்டேன். ஆச்சரியத்திற்குரிய வகையில் அது குளிர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட வெண் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தது. அதை தொட்ட கைகள் நழுவின. பிறகு என் மனதில் உதித்தது கண்ணாடி. அதை தாழ் வடிவத்தில் ஒருபோதும் நான் கண்டதில்லை. கண்ணாடியை தூள்களை பட்டம் விடும் நூலில் சேர்க்க பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அது கனமாக இருக்கும். அதன் ஊடாக தெளிவாக பார்க்கவும் முடியாது. அதில் ஏதேனும் நிறமும் சேர்ந்திருக்கும். ஆனால் இதுவோ தண்ணீரை போல் இருந்தது. ஆனால் அத்தோடு முடியவில்லை. லாமா மிங்யாதொண்டு ஒரு ஜன்னலை திறந்தார். ஒரு செம்பு குழாயை கையில் எடுத்தார். தோல் பையினால் மூடப்பட்டிருந்த அக்குழாய் ஊதுகும்பின் ஒரு பகுதி போல் இருந்தது. அந்த குழாயை பிடித்து இழுத்தார். ஒன்றுக்கு ஒன்றாக இருந்த 4 பகுதிகள் வெளிவந்தன. எனது முக பாவனையை பார்த்து அவர் சிரித்தார். குழாயின் ஒரு பக்கத்தை ஜன்னலுக்கு வெளியே நீட்டினார். மற்றொரு பக்கத்தை தனது முகத்தருகே கொண்டு சென்றார். ஏதோ இசைக்கருவியை வாசிக்கப் போகிறார் என எண்ணினேன். ஆனால் அவர் அதை வாய்க்குள் வைக்கவில்லை. ஒரு கண்ணிற்கு கொண்டு சென்றார். சிறிது நேரம் குழாயை திருப்பிக் கொண்டிருந்தார். பின் என்னிடம், இதன் வழியாக பார் லோப்சாங், இடது கண்ணை மூடி வலது கண்ணால் மட்டுமே பார் என்றார். நான் பார்த்தேன். மனம் பேதலித்து கிட்டத்தட்ட மயங்கி சாய்ந்திருப்பேன். குதிரை மீது இருந்த ஒருவன் என்னை நோக்கி அக்குழாய் மூலமாக வந்தான். நான் குதித்து விலகி சுற்றுமுற்றும் பார்த்தேன். அறையில் லாமா மிங்யாதொண்டு அவர்களை தவிர வேறு எவரும் இல்லை. அவரோ குலுங்கி குலுங்கி சிரித்தார். ஏதோ மாயம் காட்டி விட்டதைப் போல சந்தேகத்துடன் அவரை பார்த்தேன். மிக புனிதர் உங்களை மறைப்பொருளில் வித்தகர் என்று கூறினார். அதற்காக உங்கள் மாணவனையே கேலி செய்வதா என்று கேட்டேன். அவர் மேலும் பழமாக சிரித்து மீண்டும் என்னை பார்க்கும்படியாக சைகையால் தெரிவித்தார். ஓரளவு அவநம்பிக்கையுடன் நான் அவ்வாறே செய்தேன். வேறு காட்சியை பார்க்கக்கூடிய வகையில் வழிகாட்டி குழாயை சற்றே திருப்பினார். ஆ, தொலைநோக்கி. அதற்கு முன் அதை பார்த்ததே கிடையாது. குதிரை மீதேறி குழாய் வழியாக என்னை நோக்கி ஒரு மனிதன் குதிரையில் வந்த காட்சியையும் நான் ஒருபோதும் மறக்கவே இல்லை. மறைப்பொருளை பற்றி ஏதேனும் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது மேலை நாட்டை சேர்ந்தவர் எவரேனும் சாத்தியமே இல்லை என்று மறுக்கும் போதெல்லாம் அடிக்கடி எனக்கு தொலைநோக்கியில் கண்ட முதல் காட்சியை நினைவுக்கு வரும். அதுவும் நிச்சயமாக சாத்தியமே இல்லை என்றுதான் எனக்கு முன்னர் தோன்றியிருந்தது. இந்தியாவிலிருந்து திரும்பும்போது தலாய் லாமா நிறைய தொலைநோக்கிகளை கொண்டு வந்திருந்தார். சுற்றுப்புற நகரை அதன் மூலமாக பார்ப்பது அவருக்கு மிகவும் பிடித்தமானது. அங்கேதான் முதல் முறையாக முகம் பார்க்கும் கண்ணாடியையும் பார்த்தேன். விகாரமாய் காணப்பட்ட எனது உருவத்தை எனக்கே அடையாளம் தெரியவில்லை. வெளிரிய முகம் கொண்ட ஒரு சிறுவன் நெற்றியின் மையத்தில் ஒரு பெரிய தழும்போடு இருந்தான். மூக்கு மறுக்க இயலாதபடி புடைத்து நீண்டிருந்தது. நீரில் சிறிது மங்கலான எனது பிரதிபலிப்பை நான் முன்னரே இது பார்த்திருக்கிறேன். ஆனால் இது மிக தெளிவாய் இருந்தது. அன்றிலிருந்து நான் நிலை கண்ணாடிகளை லட்சியம் செய்வதில்லை. ஜன்னல் கண்ணாடிகள், தொலைநோக்கிகள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் போன்றவை இல்லாத திபத்தை வினோதமான நாடாக சிலர் கருதக்கூடும். எம் மக்களுக்கு அதை போன்ற பொருட்கள் தேவைப்படவில்லை. சக்கரங்களும் எங்களுக்கு தேவையாய் இருக்கவில்லை. நாகரிகம் என வழங்கப்படுகிற ஒன்றிற்கும் அதிவேக போக்குவரத்திற்கும் சக்கரங்கள் உருவாக்கப்படுகின்றன. துரிதமாக இயங்கும் வணிக வாழ்வில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நேரம் கிடையாது என்பதை வெகு காலத்திற்கு முன்பே நாங்கள் உணர்ந்திருந்தோம். எங்களது லௌகீக உலகம் நிதான கதியிலேயே முன்னேறியது. எனவே எங்களது மறைபொருள் அறிவு வளர்ந்து விரிந்து பெருகியது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றை குறித்த உண்மையை நாங்கள் அறிந்திருந்தோம். தொலை தூரத்தில் உள்ள ஒருவருக்கு மனோரீதியாக டெலிபதி எண்ணங்களை புகுத்தி அவர் மனதை தூண்டும் கலையை கற்றிருந்தோம். மெய்ப்பொருள் குறித்தும் அது சம்பந்தமான பல்வேறு கிளை துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தோம். பனிக்கட்டிகளில் பல லாமாக்கள் அமர முடியும் என்பதும் உண்மைதான். எண்ணங்களின் வலிமையாலேயே சுற்றியுள்ள பனியை உருக செய்ய அவர்களால் இயலும்.
வெறுமனே களிப்பை நாடுபவர்களின் மன மகிழ்ச்சிக்காக அக்காரியங்களை மெய்ப்பித்து காட்டுவதற்கு இல்லை. மறைபொருள் விஷயங்களில் தேர்ச்சியுள்ள லாமாக்களில் சிலரால் தரைக்கு மேலாக அந்தரத்தில் மிதக்க இயலும். எளிய மக்களின் கேளிக்கைக்காக தங்களது ஆற்றல்களை அவர்கள் வெளிப்படுத்துவது கிடையாது. திபத்தில் உள்ள குரு அத்தகைய ஆற்றலை கற்பிக்கும் முன்னர் சீடரின் நன்னெறிகளை பரிசீலிப்பார். அவை நம்பிக்கையூட்டுவதாக இருந்தால் மட்டுமே அவருக்கு அதை போதிப்பார். சீடரின் நற்பண்புகளை சந்தேகத்திற்கிடமின்றி குரு உறுதிப்படுத்தி கொண்ட பிறகே கற்பிப்பார் என்பதால் அமானுஷ்ய ஆற்றல்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனெனில் தகுதி வாய்ந்தவருக்கே அவை கற்பிக்கப்படுகின்றன. அத்தகைய ஆற்றல்கள் எவ்வகையிலும் மாய வித்தைகள் அல்ல. அவை இயற்கை விதிகளை சார்ந்தே நிகழ்பவை. திபத்தில் ஒரு சிலர் பிறருடன் சேர்ந்து பயிற்சி செய்வதால் மேலும் வளர்ச்சியை பெறக்கூடும். வேறு சிலர் தனிமை நாடி செல்வர். அத்தகையோர் தொலை தூரத்திலுள்ள மடத்திற்கு சென்று அதிலுள்ள சிறு துறவற அறைக்குள் அடைக்கலம் புகுவார்கள். அச்சிறிய அறை வழக்கமாக மலை பகுதியில் அமைந்திருக்கும். அறையின் கற்சுவர்கள் கனமாக இருக்கும். 6 அடிகள் வரையிலும் கூட கனம் இருக்கக்கூடும். எனவே புற சப்தங்கள் உள்ளே புகாது. துறவி அவராக விரும்பி அதற்குள் போவார். சுவர் எழுப்பி வாயிலும் அடைக்கப்பட்டுவிடும். எந்த ஒரு பொருளும் வெளிச்சமும் உள்ளே இருக்காது. வெளிச்சம் புகாத, சப்தம் நுழையாத ஒரு புழை வாயில் மட்டுமே இருக்கும். அதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு வழங்கப்படும். முதல் முறை செல்லும் துறவி அந்த அறையில் 3 வருடங்கள் முதல் 3 மாதங்கள் 3 நாட்கள் இருப்பார். அவர் வாழ்வியல் பற்றியும் மானுடவியல் பற்றியும் தியானம் செய்வார். எக்காரணத்திற்காகவும் அவரது உடல் அந்த அறையிலிருந்து வெளியேறாது. அவர் அங்கு தங்கும் காலம் முடியும் இறுதி மாதத்தில் சிறு ஒளிக்கதிர் உள் நுழையும்படியாக கூரையில் துளையிடப்படும். நாளுக்கு நாள் அத்துளை விரிவாக்கப்படும். துறவியின் கண்களும் மெல்ல மெல்ல வெளிச்சத்திற்கு பழக்கப்பட்டு பழைய நிலையை அடையும். இருளிலிருந்து திடீரென வெளியே வந்தால் கண்கள் குருடாகிவிடும். பெரும்பாலான ஏகாங்கிகள் ஒரு சில வாரங்களிலேயே மீண்டும் தங்களது அறைக்கு திரும்பி விடுவார்கள். பின் வாழ்நாள் முழுக்க அந்த அறையிலேயே இருப்பார்கள். அத்தகைய வாழ்வை செயலற்றதாகவும் பயனற்றதாகவும் ஒருவர் கருதக்கூடும். ஆனால் அது அவ்வாறல்ல. மனிதன் ஆன்ம வடிவானவன், வேறொரு உலகை சார்ந்தவன். தேகத்தின் தலையிலிருந்து விடுபட்ட பின் ஆவியாக இவ்வுலகை அவன் வலம் வரலாம். எண்ணங்களினால் பிறருக்கு உதவலாம். எண்ணங்கள் ஆற்றல் அலைகள் என்பதை திபத்தர்களாகிய நாங்கள் நன்றாக அறிவோம். பருப்பொருள் என்பது ஆற்றலின் சுருக்கப்பட்ட வடிவம். எண்ணங்களை குவித்து கவனமாக செலுத்தினால் பொருட்களை நகர்த்தலாம். எண்ணமே அதை அசைக்கிறது. எண்ணங்களை வேறொரு வகையில் செலுத்தினால் தொலை தூரத்தில் உள்ள ஒருவர் குறிப்பிட்ட வகையில் செயலாற்றக்கூடும். இதை நம்புவது கடினமா என்ன? வானொலி அலைவரிசையில் பேசும் ஒரு மனிதன் அடர்பனியில் விமானம் தரையிறங்க வழிகாட்டுவது இவ்வுலகில் சாதாரணமாக நடைபெறும் காரியம்தானே. விமானிக்கு தரையிறங்கும் திசையே கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடும். ஆயினும் தொலை தூரத்திலிருந்து வரும் கட்டளையை கேட்டு விமானத்தை சீராக தரையிறக்க அவரால் முடிகிறது. எவ்விதமான சந்தேகமும் இல்லாது சிறிதளவு பயிற்சி செய்தால் தவறாக செயல்படக்கூடிய கருவிகளுக்கு பதிலாக மனிதனை எளிதாக அதை செய்ய இயலும். மறைபொருளில் தேர்ச்சி பெறுவதற்கு முழு இருளில் நீண்ட கால தனிமை எனக்கு தேவைப்படவில்லை. அது வேறொரு வகையில் நிகழ்ந்தது. துறவிகளாக மாறும் எண்ணம் கொண்ட பெரும்பாலானவர்களுக்கும் கிடைக்க இயலாத வாய்ப்பு அது. தலாய் லாமாவின் நேரடி உத்தரவால் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வேறொரு வழிமுறையிலும் மனோவசிய நிலையிலும் கூட எனக்கு கற்பித்தார்கள். அந்த வழிமுறைகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுவது ஏற்புடையதாகாது. ஒரு சாமானிய துறவி தனது வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொள்ளக்கூடியதை விட எனக்கு அதிகமாக கற்பிக்கப்பட்டது என்பதை கூறிக்கொள்வதே இப்புத்தகத்திற்கு போதுமானது. எனது பொட்டாலா பயணமும் பயிற்சியின் முதல் நிலை சம்பந்தமாகத்தான் நிகழ்ந்தது. ஆயினும் அது பற்றி பிறகு விவரிக்கிறேன். தொலைநோக்கி என்னை வெகுவாக வசீகரித்தது.
எனக்கு பழக்கப்பட்ட இடங்களை காண அதிகமாக அதை பயன்படுத்தினேன். தொலைநோக்கியின் செயல்பாட்டை குறித்த நுட்பமான விவரங்களை லாமா மிங்யா தொண்டு விளக்கினார். எனவே அதில் ஏதும் மாய வித்தை இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். அது இயற்கையின் விதிகளின்படி இயங்கும் ஒரு சாதாரண கருவி. தொலைநோக்கியை பற்றி மட்டுமல்ல, அனைத்தையுமே தெளிவாக அவர் விளக்கினார். ஒரு காரியம் எவ்வாறாக நிகழ்கிறது என்பதை குறித்து நுணுக்கமாக பயிற்றுவித்தார். ஓ, இது மாய வித்தை என ஒருபோதும் விவரிக்க முடியாத வகையில் அதில் உள்ளடங்கியுள்ள அடிப்படை விதிகளை விளக்கமாக கற்பித்தார். அப்பயணத்தின் போது ஒருமுறை முற்றிலும் இருட்டாயிருந்த ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார். இங்கேயே நில் லோப்சாங், அந்த வெள்ளை சுவரை பார் என்றார். பின் அவர் அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த ஒரு வெண்ணெய் விளக்கை ஊதி அணைத்தார். சுவரில் இருந்த திரையில் ஏதோ செய்தார். உடன் எதிரே லாசா நகரின் படம் தெரிந்தது. ஆனால் தலைகீழாக. ஆடவர், பெண்டேர், யாக், எருதுகள் ஆகியன எல்லாமே தலைகீழாக செல்வதை கண்ட நான் வியந்து கத்தினேன். காட்சி பளிச்சென மின்னி அனைத்தும் நேராயிற்று. ஒளி கதிர்களின் வளைவுகளை குறித்த விளக்கங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட மிக புதிராயிருந்தது. எவ்வாறாக ஒருவர் ஒளியை வளைக்க முடியும்? சப்தமே எழும்பாத ஒரு ஊதலை கொண்டு ஜாடிகளையும் நீர்க்கலத்தையும் உடைக்கும் செயல்முறையை என் கண் முன்பாகவே நிகழ்த்தி இருக்கின்றனர். அது சிரமமான காரியமே அல்ல. ஆனால் ஒளியை வளைப்பது அடுத்த அறையில் இருந்த ஒரு பிரத்யேக சாதனத்தை கொண்டு வந்து காண்பித்த பின் நான் புரிந்து கொண்டேன். அதில் ஒரு விளக்கிருந்தது. அதன் ஒளி பல உலோகத் துண்டுகளால் மறைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் மூலமாக ஒளி வளைக்கப்படுவதை கண்கூடாக கண்டேன். அதன் பின்னர் எது குறித்தும் நான் ஆச்சரியப்படவில்லை. பட்டாலாவில் கலைப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறைகள் நிரம்பியிருந்தன. அழகிய சிலைகள், பண்டை காலத்திய புத்தகங்கள், மத சம்பந்தப்பட்ட அற்புதமான சுவர் ஓவியங்கள் ஆகியவை பெருமளவில் இருந்தன. ஆண் பெண் ஆவிகள் நெருக்கமாக இருந்தது போல சில காட்சிகள் இருந்தன. மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான மேலை நாட்டவர் அதை பார்த்து நாகரிகமற்றதாக கருதினர். ஆனால் அக்காட்சிகள் எவ்விதத்திலும் ஆபாச நோக்கத்தோடு வரையப்பட்டவை அல்ல. எந்த திபெத்தியரும் அவ்வாறாக அதை எண்ணவே மாட்டார். இரு உருவங்களும் வேறொரு அர்த்தத்தை குறிக்கின்றன. நல்வாழ்வும் மெய்யறிவும் சங்கமிக்கும் போது தோன்றும் பரவச நிலையை குறிப்பவை அவை. சித்திரவதைக்குள்ளாகி ஆணிகள் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உருவத்தை தெய்வத்தின் சின்னமாக எண்ணி கிறிஸ்தவர்கள் வழிபடுகின்றனர். முதலாக அதை கண்டபோது நான் அளவு கடந்த அதிர்ச்சிக்குள்ளானேன். அனைவரும் தமது சொந்த அளவுகோலால் பிற நாட்டு மக்களை மதிப்பிடுவது மிக பரிதாபத்திற்குரியது. பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நாடுகளிலிருந்து பரிசு பொருட்கள் பொட்டாலாவிற்கு வந்துள்ளன. அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருந்த தலை லாமாவுக்கு அனுப்பப்பட்ட பரிசுகள் அவை. கிட்டத்தட்ட அனைத்துமே அந்த அறைகளில் இருந்தன. ஒரு கலை பொருளை பார்த்து முதற்கண் எதற்காக அது அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அறிவதில் முனைந்தேன். அது சுவாரஸ்யமாகவும் இருந்தது. பின் அதுவே காரணங்களை கண்டறியும் பயிற்சியாகவும் இருந்தது. ஏதேனும் ஒரு பொருளை குறித்து நான் உணர்ந்ததை வெளிப்படுத்திய பின் எனது வழிகாட்டி ஒரு புத்தகத்தை திறந்து அப்பொருளின் வரலாற்றையும் அந்த நிகழ்வையும் பற்றி கூறுவார். அதன்பின், நீ கூறியது சரிதான், நன்றாகவே உணர்ந்திருக்கிறாய் லோப்சாங் என்றபோது எனக்குள் மகிழ்ச்சி பரவியது. பொட்டலாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக பூமிக்கு கீழே உள்ள ஒரு சுரங்கத்தை பார்வையிட்டும் தற்போது ஒன்றை மட்டுமே பார்க்கலாம், வேறு சிலவற்றை பிறகு வரும்போது காணலாம் என்று கூறினார்கள். எரியும் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு கீழிறங்கினோம். படிகள் முடிவை என்று இருந்தன. வளவளப்பான பாறைகளின் ஊடாக சென்ற பாதை சறுக்குவதாக இருந்தது. எண்ணற்ற நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த எரிமலை வெடிப்புக்கு பின் அப்பாதைகள் உருவானதாக தெரிவித்தார்கள். சுவர்களில் அறிமுகமற்ற காட்சிகளை புலப்படுத்தும் வரைபடங்களும் வண்ண சித்திரங்களும் இருந்தன. ஒரு பாதையின் முடிவில் பல மைல்கள் பறந்திருக்கும் ஏரி ஒன்று இருப்பதாக கூறியிருந்தார்கள். அதை காணவே நான் ஆவலாய் இருந்தேன். இறுதியாக ஒரு சுரங்கத்தில் நுழைந்தோம். அது விரிந்து விரிந்து பெரிதாகி கொண்டே வந்தது. திடீரென கூரை மறைந்தது. எங்களது பந்தங்களின் வெளிச்சம் எட்ட முடியாத உயரத்தில் கூரை இருந்தது. மேலும் 100 கஜங்கள் கடந்ததும் அதுவரையிலும் நான் கண்டிராத தண்ணீரின் ஓரத்தில் நின்றிருந்தோம். நீர் கருப்பாக சலனமின்றி இருந்தது. மிக கருத்திருந்ததால் கிட்டத்தட்ட கண்களுக்கு புலனாகாத நிலையில் இருந்தது. ஏரி என்று சொல்வதை விட ஆழம் காண முடியாத பள்ளம் என்றே குறிப்பிடலாம். நீர் பரப்பில் சிறு அலைகள் கூட தென்படவில்லை. எங்கும் நிசப்தம். நாங்கள் நின்றிருந்த பாறையும் கருத்திருந்தது. தீப்பந்தத்தின்
ஒளியில் ஏரி மின்னியது. சுவரின் ஒரு மூலையில் பளிச்சென்றிருந்தது. அதன் அருகே சென்றேன். அங்கிருந்த பாறையில் அகலமான பட்டை போல தங்கம் நீண்டிருந்தது. சுமார் 15 to 20 அடி வரையிலும் நீளம் இருக்கலாம். அகலம் எனது கழுத்திலிருந்து முழங்கால் வரை இருந்தது. வெறும் வெப்பத்தால் அது பாறையிலிருந்து உருகி வழிந்திருக்க வேண்டும். பின் குளிர்ந்து மெழுகை போல கட்டியாக மாறியுள்ளது. லாமா மிங்யா தொண்டுப் நிசப்தத்தை கலைத்தார். 40 மைல்களுக்கு அப்பாலுள்ள சேங் போ ஆறு வரையிலும் இந்த ஏரி செல்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் துணிகர செயல்களில் நாட்டமிக்க சில பிக்குகள் கட்டுமரம் ஒன்றையும் தொடுப்புகளும் தயார் செய்தனர். கட்டுமரத்தில் நிறைய பந்தங்களை ஏற்றி கொண்டு கரையிலிருந்து புறப்பட்டனர். துடுப்புகளை கொண்டு பல மைல்களை கடந்து ஆய்வு செய்தவாறே சென்றனர். பின் அகலமான வெளியை கண்டனர். அங்கு கூரையும் இல்லை, சுவரும் இல்லை. மெதுவாக துடுப்பை தள்ளி கொண்டே மிதந்து சென்றனர். எத்திசையில் போவது என்பதையும் அவர்கள் அறியவில்லை. அக்காட்சி மனக்கண்ணில் தத்ரூபமாக புலனாகியது. அதே சமயம் கூறப்பட்டதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். லாமா மேலும் தொடர்ந்தார். முன்பின் வழி தெரியாத அவர்கள் காணாமல் போயிருந்தனர். திடீரென கட்டுமரம் தள்ளாடி தடுமாறியது. பெரும் காற்று வீசி அவர்களது பந்தங்களையும் அணைத்தது. அவர்கள் முழுமையான இருளில் இருந்தனர். நீர் பிசாசுகளின் பிடியில் எளிதில் நொறுங்கக்கூடிய கட்டுமரம் சிக்கிவிட்டதாக உணர்ந்தனர். கட்டுமரம் வேக வேகமாக சுழன்று மயக்கமும் குமட்டலும் அவர்களுக்கு ஏற்பட்டது. கட்டுமரத்தில் இருந்த கயிற்றை இறுக்கமாக பற்றி கொண்டனர். சிறு அலைகள் ஆக்ரோஷமாக மேலெழும்பி கட்டுமரத்தையும் பயணிகளையும் முழுவதுமாக நனைத்தது. கட்டுமரத்தின் வேகம் கூடியது. இரக்கமற்ற அரக்கனின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் அவன் அவர்களை அழிவு பாதையில் இழுத்து செல்வதாகவும் உணர்ந்தனர். எவ்வளவு நேரம் பயணம் செய்தனர் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. வெளிச்சம் சிறிதும் கிடையாது. பூமியின் பரப்பில் அதுவரை இல்லாதபடி கும்மிருட்டு பரவி இருந்தது. ஏதோ உரசி தேய்ப்பது போலவும் சிறு பொடிகளாவது போலவும் ஒளி எழும்பியது. தேகம் நசுங்கும் அழுத்தமும் அதிர்ச்சியூட்டும் பலத்த அடிகளும் விழுந்தன. கட்டுமரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு தண்ணீருக்குள் தள்ளப்பட்டனர். மூழ்குவதற்கு முன் காற்றை விழுங்க ஒரு சிலரால் மட்டுமே முடிந்தது. வேறு சிலருக்கு அந்த அதிர்ஷ்டமும் இல்லை. பச்சையாகவும் தெளிவின்றியும் ஒளி தெரிந்தது. பின் அது பிரகாசமானது. அவர்களது உடல் முறுக்கப்பட்டு எரியப்பட்டது. பின் மேலெழும்பி பிரகாசமான சூரிய ஒளியை கண்டனர். அவர்களில் 2 மட்டும் ஒரு வழியாக கரை ஏறினர். அந்த 2 பெருமளவு நீர் அருந்தி இருந்ததால் பாதி மூழ்கி உருக்குலைந்து இரத்த கசிவுடன் இருந்தனர். மற்ற 3 என்ன ஆனார்கள் என்பதை கண்டறிய முடியவில்லை. பல மணி நேரங்கள் வாழ்வும் சாவுமாக போராடி கொண்டிருந்தனர். இறுதியாக ஒருவர் தலையை தூக்கி சுற்றுமுற்றும் பார்த்தார். அதிர்ச்சியில் கிட்டத்தட்ட மீண்டும் நிலை குலைந்தார். தூரத்தில் பொட்டலா இருப்பதை கண்டார். இருவரை சுற்றிலும் இருந்த நிலத்தில் புற்கள் பசுமையாக இருந்தன. எருதுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. இறந்து விட்டதாகவும் திபெத்திய சொர்க்கத்தில் இருப்பதாகவும் முதலில் எண்ணிக்கொண்டனர். அருகே காலடி ஓசைகள் கேட்டன. மேய்ப்பவர்களில் ஒருவர் அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை கண்டனர். உடைந்த கட்டுமரம் மிதந்து வருவதைக் கண்டு தனது பயன்பாட்டிற்காக அதை சேகரிக்க வந்துள்ளார். இருவரும் தாம் பிக்குகள் என்பதை ஒரு வழியாக அவருக்கு புரிய வைத்தனர். ஏனெனில் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடை முற்றிலும் கிழிந்திருந்தது. அவர் பொட்டாலாவிற்கு சென்று காயமுற்றோருக்கான படுக்கைகளை கொண்டு வர ஒப்புக்கொண்டார். அன்றிலிருந்து ஏரியை அதிகமாக யாரும் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் தீப்பந்தங்களின் ஒளி பரவக்கூடிய தூரத்திற்கு அப்பால் தீவுகள் இருப்பதை அறிந்தனர். அதில் ஒரு தீவிற்கு சென்று ஆய்வும் செய்தனர். அங்கு அவர்கள் எதை கண்டுபிடித்தனர் என்பதை நீ தீட்சை பெற்ற பின்னர் சொல்கிறேன். நான் அனைத்தையும் எண்ணி பார்த்து என்னிடம் ஒரு கட்டுமரம் இருக்குமானால் ஏரியை ஆய்வு செய்யலாமே என எண்ணினேன். எனது முக பாவத்தை கவனித்த வழிகாட்டி திடுமென சிரித்து, ஆம், ஆய்வு செய்வது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் தேகத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? நாம் ஆவியாக விண்ணில் பயணம் செய்து ஆராயலாமே. உன்னால் முடியும் லோப்சாங். ஒரு சில வருடங்களில் இந்த இடத்தை என்னோடு சேர்ந்து ஆய்வு செய்யும் திறன் பெறுவாய். இதுவரை அறிந்துள்ள விஷயங்களுக்கு கூடுதல் தகவல்களை வழங்கவும் முடியும். ஆனால் இப்போதைக்கு நீ கல்வி பயில வேண்டும். நம் இருவருக்காகவும் நீ மேலும் கற்றறிய வேண்டும்.
எங்களது தீப்பந்தங்களின் ஒளி குறைந்து வந்தது. சிறிது நேரத்தில் குருடர்களைப் போல சுரங்கத்தின் இருளில் துளாவிக் கொண்டிருப்போம் என தோன்றியது. ஏரிக்கு வரும் போது கூடுதல் தீப்பந்தங்களை கொண்டு வராதது எத்தகைய மடத்தனம் என்று எண்ணமிட்டேன். அக்கணம் லாமா மிங்கியார் தூரத்தில் இருந்த சுவரில் தடவி பார்த்தார். மறைவாயிருந்த ஒரு மாடத்திலிருந்து தீப்பந்தங்களை வெளியே எடுத்தார். தற்போது அணையும் நிலையிலிருந்த பந்தத்தின் தீயினால் புதிய பந்தங்களை கொளுத்தினார். இருளில் பாதையை காண்பது சிரமம் என்பதால் எப்போதும் சில தீப்பந்தங்களை இங்கே வைத்திருப்பார்கள். இப்போது நாம் கிளம்பலாம். மேடாய் இருந்த பாதையில் சிரமப்பட்டு நடந்தோம். அவ்வப்போது நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். அப்போது சுவரில் இருந்த படங்களையும் பார்வையிட்டோம். எனக்கு புரியவில்லை. அதிலிருந்த உருவங்கள் பெரிதாக இருந்தன. சிறிதளவும் புரிந்து கொள்ள முடியாத வினோதமான இயந்திரங்களும் வரையப்பட்டிருந்தன. என் வழிகாட்டியை பார்த்தேன். அவருக்கு சுரங்கமும் வரைபடங்களும் மிக பரிச்சயமானவை என்பது புரிந்தது. மீண்டும் பல முறைகள் திரும்ப வரும் வாய்ப்பை எதிர்நோக்கினேன். இங்கு ஏதோ ஒரு மர்மம் புதைந்துள்ளது. எதையும் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்வதே என் இயல்பு. விடையை தெளிவாக அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது பல வருடங்களை ஊகங்களில் செலவிடுவது உசிதமல்ல. தெரிந்து கொள்வதில் ஓரளவு அபாயம் இருந்தாலும் துணிவோடு செயல்படத்தான் வேண்டும். எனது எண்ணங்களை கலைத்தார் வழிகாட்டி. லோப்சாங், வயதானவன் போல் முணுமுணுக்காதே. இன்னும் சிறிது தூரம்தான் உள்ளது. பிறகு மீண்டும் சூரிய வெளிச்சம் வந்துவிடும். நாம் மாடிக்கு செல்வோம். பண்டைய பிக்குகள் கரை ஒதுங்கிய இடத்தை தொலைநோக்கி மூலமாக பார்ப்போம். மேல்தளத்திற்கு சென்று தொலைநோக்கியில் பார்த்தோம். 40 மைல்கள் குதிரையில் சென்று அந்த இடத்தை நேரில் பார்வையிடலாமே என தோன்றியது. அங்கே ஏதும் பார்ப்பதற்கில்லை என்று லாமா மிங்கியார் தொண்டுப் தெரிவித்தார். தொலைநோக்கியில் தெரியாதது எதுவும் அங்கில்லை என்று நிச்சயப்படுத்தினார். சுரங்க ஏரியிலிருந்து வெளியேறும் வழி நிச்சயமாக ஆற்று நீர் மட்டத்திற்கு கீழேதான் இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த இடத்தை சுட்டி காட்டுவதற்கான அடையாளம் ஏதும் இல்லை. தற்போதைய தலாய் லாமாவின் முந்தைய அவதாரமாக இருந்தவரின் ஆணைப்படி ஒரு சில மரங்கள் மட்டும் அங்கே நடப்பட்டிருந்தன. ஓம் தொடரும்.